என்னதான் 10,000 20,000 கொடுத்து கட்டில் வாங்கினாலும் அதுல என்ன மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் தான் படுக்க முடியும். அதுவும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லிட்டு தேக்கு மரம் பார்த்து வாங்கி போனோம். ஆனா இதுல மேக்ஸிமம் 10 பேரோட உட்காரலாம். ஆனா ஒண்ணுமே ஆகாது. இது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, மரத்து நைல்ல 2 லேயர். மழை வந்தாக்கா மேலே என்ன தாட்டு என்ன போட்டுன்னு கீழேயும் படுத்துக்கலாம், மேலேயும் படுத்துக்கலாம். இது ஹேண்ட்மேடு தான். அது இப்போ புதுசாக ஒன்று போடுறாங்க, அது காட்டணும் பாருங்க. இது ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, இன்னொன்று போட்டுனுக்குறாங்க பாருங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமாலாம் போட முடியாது. இப்படி போட்டு நம்ம டைட் பண்ணி விட்டோம்னாக்கா மேக்ஸிமம் ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்தா கூட ஒன்றே ஆகாது. இது ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கம்மி தாங்க. இது நம்ம வீட்டுக்கு மோல்டிங் போடும்ல, அந்த மாரி காலம் போகிற கம்பி தான். அதை வெல்டு வச்சுட்டு நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம். இது சுலபம்லாம் கிடையாது. இது இது ஒரு பட்டியும் அகலமா வர மாதிரி போட்டாதான் படுக்கும்போது உடம்புல கொஞ்சம் வலி இல்லாம பெயின் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி எங்க வீட்டுல 4 கட்டில் இருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு, அப்புறம் அது ஒரு கட்டில் இருக்குங்களா, அப்புறம் இங்க ஒரு கட்டில் இருக்கு பாருங்க. இந்த நெயில போட்டு படுத்தினாக்கா இதுல வர தூக்கம் மாதிரி எங்குமே வராதுங்க. நல்லா நம்ம மைண்ட் என்ன ட்ரெஸ்டா இருக்கும்போது உட்காந்து பாட்டு கேட்டுன்னு படம் பார்த்துன்னு படுத்துக்கலாம்.